தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல்ல பார்க்க போகிற செய்தி என்ன தெரியுமா? ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அமெரிக்க அதிபராக அவர்தான் தலைப்புச் செய்தி. தினம் இந்த முறை என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு தெரியுமா? டைரெக்டாக ஹமாஸுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டார். அந்த விஷயம் இஸ்ரேலுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை, அதாவது ஹமாஸோட ட்ரம்ப் டைரெக்டாக டீல் பேசுகிறார் என்ற தகவலை கசிய விட்டதே இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஒரு கோபம், என்னடா இது, நான் பேச்சுவார்த்தையில் நாம் இருக்கணும், நாம் இல்லாமல் ட்ரம்ப் டைரெக்டாக ஹமாஸுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாருன்னா முதல் கட்ட அமைதி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துருச்சு, ரெண்டாவது கட்ட அமைதி ஒப்பந்தம் இன்னும் அமலுக்கு வரலை. அந்த முதல் கட்ட அமைதியை கொஞ்சம் நீடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நாம் ஹமாஸோட டீல் பேசுகிறோம். இன்னும் அந்த டீல் ஒத்து வரலை. ஏற்கனவே சில பணைய கைதிகள்லாம் ஹமாஸ் வசம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஏன் டைரெக்டாக ஹமாஸ் கிட்ட டீல் பண்ணுறாரு, நம்மளையும் சேர்த்துருக்கலாமே, இதை நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு கோபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் ட்ரம்ப் ஹமாஸ் கிட்ட டைரெக்டாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் அந்த பணைய கைதிகளில் அமெரிக்காவினரும் சிக்கி இருப்பதால் அவர்களை மீட்பதில் ட்ரம்ப் மும்முரம் காட்டுகிறார். அதனால தான் டைரெக்டாக ஹமாஸ் கிட்ட டீல் பேசுகிறார். ஒருவேளை அமெரிக்கர்களை மட்டும் ஹமாஸ் விட்டுவிட்டால் பிறகு இஸ்ரேலுக்கு இது ஒரு பின்னடைவாக ஏற்பட்டு போகும். அப்படி இருக்கக்கூடாது என்பதால் தான் இஸ்ரேல் கோபப்படுகிறது. ஏற்கனவே இப்படி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் அதற்கு உடன்படவில்லை. ட்ரம்ப் எப்போவுமே அதிரடியாக இருப்பார், கராராக பேசுவார். அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அதனால் கராராக பேசுவார். அப்படியே ஹமாஸ் கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டார், நீங்கள் பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறீங்களா அல்லது கடுமையான நடவடிக்கை எடுக்கட்டுமா என்று சற்றே பதட்டம் அதிகமாக காணப்பட்டாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதலில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது எங்கே போய் முடியும் என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் எங்களை அதுபோல் மிரட்டிவிட முடியாது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், மிரட்டலுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசா மக்கள் நிறைய பேர் போய் பேட்டி எடுத்திருக்காங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காசா மக்கள் என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய சேதத்தை சந்தித்து விட்டோம், இங்கே எல்லாமே இடிபாடுகள் நடுவில் தான் நாங்கள் ரமலான் மாதத்தின் நோன்பே திறந்து கொண்டிருக்கின்றோம், அப்படி இருக்கும் பொழுது மேற்கொண்டு எங்கள் மேலே ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்தும் என்று வெளிப்படையாக சொன்னால் தாக்குதல் நடத்த இங்கே என்ன இருக்கிறது, எந்த கட்டிடமும் இல்லையே, எல்லாமே இடிபாடுகளுக்கு நடுவில் தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதற்கு மேல் அடுத்த கட்ட தாக்குதல் என்னவாக இருக்கும், நிரந்தர அமைதி மட்டுமே தீர்வாகும் என்று சொல்லப்படுகிறது. ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஏற்கனவே பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அவங்கள அமெரிக்கா வரை வச்சு வெள்ளை மாளிகையில் சந்திப்பு நடத்தி ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்த பணைய கைதிகள்கிட்ட பேசினேன், ஹமாஸ் அவங்கள விடுதலை செஞ்சுருக்காங்க, அவங்க அனுபவித்த துன்பத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் ஹமாஸை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மீதம் இருக்கவங்களையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இருக்க பணைய கைதிகள்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க, இஸ்ரேல் ஆயிரக்கணக்கில் மக்களை கொண்டு போய் வச்சுருந்தாங்க, பாலஸ்தீன் மக்கள், அவங்களும் சில பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க, அப்படி விடுதலை செய்யப்பட்ட மக்களை கூப்பிட்டு பேசினா தானே அது பேலன்ஸாக இருக்கும், அல்லது ஒருதலை பட்சமாக தானே இருக்கும், அவங்களையும் கூப்பிட்டு பேசுங்க ட்ரம்ப் என்று அவங்க ஒரு பக்கம் சொல்லி வராங்க. இரண்டாம் கட்ட அமைதி ஒப்பந்தம் எப்பொழுது அமலுக்கு வரும் என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது ட்ரம்பின் கோபம் எந்த வகையில் யாரை பாதிக்கவிருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் ஆரம்பித்து விட்டது. சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு போருக்கும் நாங்கள் தயார், நேரடி போருக்கும் சரி வர்த்தக போருக்கும் சரி என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். அமெரிக்கா அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாங்களும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் தங்கத்தின் விலையில் அதிகமாக காணப்பட்டது. ஒரே நாளில் தங்கம் குறைந்தது, ஏறியது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். விலையில் அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, சர்வதேச சூழல் உகந்ததாக இல்லை. பணத்தை கொண்டு போய் எங்கே முதலீடு போட்டால் எங்கே பத்திரமா இருக்குன்னு யாருக்கும் தெரியல. காரணம், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக போர் ஆரம்பித்து விட்டதாகவே கருதப்படுகிறது. இதனுடைய தாக்கம் தங்கத்தின் விலையில் அதிகமாகவே காணப்படுகிறது. வரும் நாட்களிலும் அவ்வாறே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு, வரிக்கு வரி, எந்த நாடு எங்களுடைய நாட்டினுடைய பொருட்கள் மேலே எவ்வளவு வரி போடுறீங்களோ உங்கள் நாட்டினுடைய பொருட்கள் மேலே நாங்கள் அவ்வளவு வரி போடுவோம், நீங்கள் போடுற வரியை நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால ஒரு வர்த்தக போர் ஏற்பட்டிருப்பதை போல் உணரப்படுகிறது. ஆசிய செய்திகளை பார்த்து விடுவோம்.
சின்சினாட்டோ பகுதியில் கடந்த திங்கட்கிழமை காட்டுத்தீ ஏற்பட்டு ஏராளமான மரங்கள், வீடுகள் பற்றி எரிந்தன. 5200 ஏக்கர் எரிந்ததால் 4500க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டனர். வடமேற்கு பாகிஸ்தானின் பன்னு மாவட்டத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 9 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர், 18 பேர் படுகாயமடைந்தனர். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா, பெஹாசி உள்ளிட்ட பகுதியில் கடந்த புதனன்று பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள் தண்ணீரால் சூழப்பட்டன. திரும்பும் திசையெங்கும் வெள்ளமாக காட்சியளித்தது. தென்கொரிய போர் விமானங்கள் போச்சியோனில் ராணுவ பயிற்சியின் போது கடந்த வியாழனன்று பொதுமக்கள் வாழும் பகுதியில் தவறுதலாக குண்டுகளை வீசியதில் 15 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலுக்கு பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டை நீதிமன்றம் கடந்த வெள்ளியன்று ரத்து செய்தது. ராணுவ சட்டத்தை அமல்படுத்தி கிளர்ச்சியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளுக்காக அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அவரது விடுதலைக்கு வழிவகுத்தது. சனிக்கிழமை அவர் விடுதலை செய்யப்பட்டார். வடகொரியாவின் பியோங்யாங்கில் சனிக்கிழமையன்று மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அமெரிக்காவுடைய வரலாற்றில் கடந்த 15 வருஷத்தில் முதல் முறையாக மரண தண்டனையை வித்தியாசமாக நிறைவேற்றிருக்காங்க. எப்படி நிறைவேற்றிருக்காங்க? ஒரு மனிதரை சேரில் உட்கார வச்சு கையெல்லாம் கட்டி போட்டு 3 பேர்கிட்ட துப்பாக்கி கொடுத்து நெஞ்சிலேயே குறிப்பாத்து சுடப்பட்டிருக்கிறார். அவர் உயிரிழந்து விட்டார். இந்த முறையை தேர்வு செய்தது யாருன்னா அவர்தான். அவர் 2 கொலை பண்ணியிருக்காருங்க. அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காதலியின் பெற்றோர்களை கொன்று விட்டார். பேஸ்பால் மட்டையாலே அடித்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு காதலியை துப்பாக்கி முனையில் கடத்தினார். காதலி தப்பிச்சிட்டாங்க. பிறகு போலீஸ் இவரை பிடிச்சிட்டாங்க. 24 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது. கடைசியாக அவர்கிட்ட கேட்கப்பட்டது, உங்கள் மேலே இருக்க குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது, எம்மாதிரியாக நீங்கள் சாக ஆசைப்படுறீங்க? விஷ ஊசி போடணுமா அல்லது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணுமா, துப்பாக்கியால் சுட்டு கொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? மற்ற 2த்தையும் நம்ப முடியாது, எப்போ உயிர் போகும்னு சொல்லி துப்பாக்கியாலேயே சுட்டு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடைசி ஆசையாக என்ன கேட்டிருக்காரு? KFCயில் சிக்கன் வாங்கி கொடுங்க, 3-4 பக்கெட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னுடைய சக கைதிகளுக்கு நான் விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் விருந்து வைக்க முடியாது, உங்களுக்கு மட்டும் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி KFCயில் சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சிக்கனை சாப்பிட்டுட்ட பிறகு அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த சேரில் வந்து உட்கார்றாரு. அவருடைய கை கால் உடம்பெல்லாம் கட்டப்படுகிறது. அவருடைய முகத்தில் துணி போடப்படுகிறது. ஒரு 15 அடி தூரத்தில் 3 ஷார்ப் ஷூட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு திரை போடப்படுகிறது. ஏன்னா சவுத் கேரளினா மாநிலத்தின் சட்டங்களின்படி யார் சுடுறாங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை, அடையாளங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க உயிருக்கு அவரை சார்ந்தவர் யாரும் ஆபத்து விளைவித்து விடக்கூடாது என்று 3 துப்பாக்கி ரெடியாக காத்து கொண்டிருக்கிறது. கரெக்டான நேரம் கிளாக்ல சவுண்ட் வருது, சுடுறாங்க. கடன்னு அடிச்சு தள்ளிட்டாங்க புல்லட்டை. ரத்தம் ஊத்துகிறது. அந்த ரத்தத்தை பிடிப்பதற்காக கீழே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திலேயே மரணித்து விட்டார் என்று மருத்துவர் அவரை வந்து பரிசோதித்து தகவல் சொல்லிவிட்டார். இதை பார்ப்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்தார் இந்த காட்சியை பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் கடைசியாக என்ன சொன்னார் சாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்லாம் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரண தண்டனை வேண்டாமே, நான் அப்போ அந்த தவறு செய்து விட்டேன், அது பெரிய தவறு தான், பட்டு இப்போ எனக்கு மரண தண்டனை நீங்கள் கொடுக்குறீங்களா, மரண தண்டனையே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ போன 2 உயிருக்கு யார் பொறுப்பு? இப்படி எல்லாரும் கொலை செஞ்சுட்டு மரண தண்டனை கூடாது என்ற வீரவசனங்கள் பேசினா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்காக யார் பேசுவது? பிறகு எல்லாருமே கொலை செஞ்சுட்டு நல்லவங்களாக மாறிடுவாங்களே, கொலைக்கு கொலை உயிர் போகும் என்று தெரிந்தால்தானே பயப்படுவார்கள் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். வட அமெரிக்க மற்றும் தென் அமெரிக்க செய்திகளை பார்த்து விடுவோம். 97வது ஆஸ்கர் விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடந்த திங்களன்று நடந்தது. சிறந்த நடிகராக ஏட்ரியன் ப்ரோடி தி பிரிட்டலிஸ்ட் படத்திற்காக ஆஸ்கர் விருது வென்றார். இதே படம் 3 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. அதேபோல அனூரா படத்திற்காக மைக்கி மேடிசன் சிறந்த நடிகையாக தேர்வானார். இந்த திரைப்படமும் 5 விருதுகளை குவித்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ நகரில் கடந்த திங்கட்கிழமை
டெக்ஸ்டர் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் திடீரென புழுதி புயல் வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் நகர முடியாமல் அவதியடைந்தனர். அமெரிக்காவின் நியூ ஆர்லின்ஸ் நகரில் கடந்த செவ்வாய்க்கிழமை மார்டிகிராஸ் திருவிழாவின் நிறைவு நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இயற்கையை போற்றும் வகையில் டிராக்டர்களில் வடிவமைக்கப்பட்டு ஊர்வலம் சென்றனர். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே அழிந்து போன கம்பளி யானைகளை மீண்டும் கொண்டுவரும் முயற்சியில் அமெரிக்காவின் டாலஸ் கோலசால் பயோசைன்ஸ் நிறுவனம் இறங்கியுள்ளது. கம்பளி யானைகளை உருவாக்குவதன் முதல் படியாக மரபணு ரீதியாக மாற்றப்பட்ட கம்பளி எலிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கடந்த புதனன்று அறிவிக்கப்பட்டது. பெருநாட்டின் டம்ப்ஸ் மற்றும் லிமா ஆகிய பகுதிகளில் கடந்த திங்கட்கிழமை பெய்த கனமழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் 1.5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடந்த கார்னிவல் திருவிழா கடந்த வியாழனோடு வெற்றிகரமாக நிறைவடைந்தது. பெய்ஜா ஃப்ளோர் சம்பா நடன பள்ளிதான் கார்னிவலின் சாம்பியனாக முடிசூடியது. அமைதி பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தை பொறுத்தவரை ரஷ்யா கிட்ட பேசுறதே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது உக்ரைனை காட்டிலும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. உக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தம் 27 நாடுகள் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியங்கள் உக்ரைன் பக்கம் நிற்கின்றன. போலந்து ஒருபடி மேலே போய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுடைய நாட்டில் அனைத்து ஆண்களுக்கும் இராணுவ பயிற்சி, கட்டாய இராணுவ பயிற்சி என்பதை கொண்டு வருவோம் என்று பேசியிருக்கிறார்கள். இதனால் பதட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. நாட்டோவிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்குவாரா என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்வது, ஐரோப்பிய யூனியனுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பிரத்யேக இராணுவம் தேவையா என்ற அளவில் அந்த நாடுகள் விவாதித்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பா செய்திகளை பார்த்து விடுவோம். ஐரோப்பிய நாடான குரோஷியாவில் கடந்த திங்கட்கிழமை பாரம்பரிய திருவிழா களை கட்டியது. ரிஜேகா நகர வீதிகளில் விதவிதமான ஒப்பனைகளோடு நடன கலைஞர்கள் நடன ஊர்வலம் நடத்தினர். தவக்காலம் துவங்கும் முன்பாக நடத்தப்பட்ட இந்த திருவிழாவை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். செர்பியாவின் தலைநகர் பல்கிரேடில் நேர்மையான தேர்தலை நடத்த கோரி கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்திற்குள் வண்ண புகைக்குண்டுகள், கண்ணீர் புகைக்குண்டுகளை எம்பிக்கள் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்றம் போர்க்களமாக காட்சியளித்தது. ஸ்பெயின் நாட்டின் பில்பாவ் நகரில் உள்ள கூகன்ஹெய்ம் அருங்காட்சியகத்தில் கடந்த புதன்கிழமை ட்ரீமிங் ரூம் எனும் AI மூலம் இயக்கக்கூடிய ஒரு அசத்தலான கனவு உலகத்தை காட்சிப்படுத்தியுள்ளார் துருக்கி அமெரிக்க கலைஞரான ரெஃபிக் ஆனடோல். இங்கிலாந்து நாட்டின் ஆஷ்பவுன் நகரத்தில் கடந்த வியாழனன்று பாரம்பரிய சாக்கர் விளையாட்டு உற்சாகமாக நடைபெற்றது. வழக்கமான சாக்கர் விளையாட்டை போலல்லாமல் 4.8 கிலோமீட்டர் தூர பிட்சில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் முண்டியடித்து விளையாடினர். உடல்நிலை மிகவும் பாதிப்படைந்து ரோமில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸின் உடல்நிலை சீராக உள்ளதாக வாட்டிகன் அறிவித்தது. மருத்துவமனையிலிருந்து போப் பேசிய முதல் ஆடியோ கடந்த வெள்ளியன்று செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பிரார்த்தனை நிகழ்ச்சியின் போது ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தான் நலம் பெற வேண்டிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். போப்பின் குரலை கேட்ட மக்களுக்கு புது நம்பிக்கை பிறந்தது. சிரியா நாட்டில் மீண்டும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. அங்கு பஷர் அல் அசாத் என்று சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவர் இருந்தார். அவர் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தவுடன் ரஷ்யாவிற்கு தப்பித்து ஓடிவிட்டார். அவருடைய ஆதரவாளர்கள் சிரியாவில் இருக்காங்க. புதிதாக சிரியாவில் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது பஷர் அல் அசாத்துக்கு எதிரானவர்கள். அவருக்கும் பஷர் அல் அசாத் ஆதரவாளர்களுக்கும் போர் நடைபெற்று வருகிறது. மிகப்பெரிய சண்டையில் அப்பாவி மக்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் உலா வருகின்றன. உயிரிழப்பு உண்மைதான் என்றும் தகவல்கள் உறுதிப்பட கூறுகின்றன.